ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் ஈஸி ஆர்பிட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ். காம்பினேஷனல் சர்க்கியூட்ஸ் என்னன்னா ப்ரெசன்ட் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் ப்ரெசன்ட் இன்புட். ப்ரெசன்ட் அவுட்புட் வந்து ப்ரெசன்ட் இன்புட்டை மட்டும் தான் டிபெண்ட் ஆகியிருக்கும். ஸோ பாஸ்ட் ஃபியூச்சர் அதெல்லாம் டிபெண்ட் ஆகியிருக்காது. நோ மெமரி இருக்காது, ரொம்ப ஃபாஸ்டராக இருக்கும், ஈஸி டு டிசைன். நோ ஃபீட்பேக் ப்ரெசன்ட், நோ கிளாக் பல்ஸ் ரெக்வயர்டு. ஃபீட்பேக் இருக்காது, கிளாக் பல்ஸ் இருக்காது. இதோட எக்ஸாம்பிள்ஸ் என்னென்னா மக்ஸ், டிமக்ஸ், ஹாஃப் ஆடர், ஃபுல் ஆடர், ஹாஃப் சப்ராக்டர், பேரலல் ஆடர், ரோம், ரேம் எக்ஸெட்ரா. ஹாஃப் ஆடர் வந்து எப்படி டிசைன் பண்ணணும்னா ஒரு எக்ஸ்ஆர் கேட் ஒரு ஆண்ட் கேட் போதும். சம் வந்து என்னன்னா ஏ எக்ஸ்ஆர் பி. அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணணும்னா ஏ பார் பி பிளஸ் ஏ பி பார் கேரி ஏ டாட் பி. ரெண்டு ஹாஃப் ஆடர் பிளஸ் ஒரு ஆர் கேட் சேர்ந்தது தான் ஃபுல் ஆடர். ஸோ இந்த சர்க்கியூட் வந்து ரெண்டு ஹாஃப் ஆடர் கம்ப்ளீட்டாக வரைஞ்சிருக்கணும், ட்ரா பண்ணிட்டு ஆண்ட் கேட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரு ஆர் கேட் கொடுக்கணும், அதுதான் கேரி. ஸோ சம் வந்து ஏ எக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி, ஏ பார் பி பார் சி பிளஸ் ஏ பார் பி சி பார் பிளஸ் ஏ பி பார் சி பார் பிளஸ் ஏ பி சி, கேரி ஏ பி பிளஸ் பி சி பிளஸ் சிஏ. ஹாஃப் சப்ராக்டரும் சிமிலர் டு ஹாஃப் ஆடரு. ஆனால் இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு நாட் கேட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். இதுலனா பாரோவில். ஹாஃப் ஆடரில் என்ன சொல்லுவோம், ஆடர்னாலே வந்துட்டு சம்மு கேரின்னு தான் சொல்லுவோம். பட் சப்ராக்டரில் டிஃப்ரென்ஸ் பாரோ அப்படின்னு சொல்லணும். ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து ஏஎக்ஸ்ஆர் பி, பாரோ ஏ பார் பி. இன்புட் ஹாஃப் சப்ராக்டரில் ரெண்டு இன்புட் கொடுப்போம், ரெண்டு அவுட்புட். ஹாஃப் ஆடர்லையுமே ரெண்டு இன்புட்டு ரெண்டு அவுட்புட்டு. பட் ஃபுல் ஆடரில் மூணு இன்புட்டு ரெண்டு அவுட்புட்டு. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் சப்ராக்டர் எப்படி டிசைன் பண்ணுவோம்னா ரெண்டு ஹாஃப் சப்ராக்டர் பிளஸ் ஒரு ஆர் கேட் சேர்ந்தது தான் ஃபுல் சப்ராக்டர். இதுல நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் வந்து 3, நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து 2. நம்பர் ஆஃப் இன்புட் லைன்ஸ் வந்து ஏபிசி, நம்பர் ஆஃப் அவுட்புட்ஸ் வந்து 2. அதை வந்து டிஃபரன்ஸ் பாரோ. ஸோ டிஃபரன்ஸ் வந்து ஏஎக்ஸ்ஆர் பி எக்ஸ்ஆர் சி, பாரோ வந்து ஏ பார் பி பிளஸ் பி சி பிளஸ் ஏ பார் சி. சப்ராக்டருக்கு மட்டும் தான் நம்ம நாட் கேட் யூஸ் பண்ணுவோம், ஆடருக்கு நாட் கேட்டே யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் ஒன் மல்டிப்ளெக்சர்னா என்னன்னா அது வந்து ஒரு யூனிவர்சல் லாஜிக் சர்க்கியூட். ஏன் இதை யூனிவர்சல் லாஜிக் சர்க்கியூட்னு சொல்றோம்னா இதை வச்சு நம்ம வந்து ரொம்ப சர்க்கியூட்டை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ மக்ஸுக்கு வந்து இன்புட் வந்து எப்பயுமே 2n இன்புட் லைன்ஸ் இருக்கும், ஒரே ஒரு அவுட்புட் லைன் இருக்கும். செலக்ஷன் லைன்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் இன்புட் லைன்ஸ். ஸோ 2n இன்புட் லைன்ஸ் அப்படின்னா n நம்பர் இருக்கிறது தான் செலக்ஷன் லைன்ஸ். ஸோ மக்ஸ் இஸ் known as universal logic circuit. Also it is known as many to one circuit and parallel to serial converter. ஏன் இந்த parallel to serial converter அப்படின்னு சொல்றோம்னா இங்க parallel இன்புட்ஸ் கொடுப்போம், 2n இன்புட்ஸ் லைன், ஒரே ஒரு அவுட்புட் லைன் இருக்கிறதுனால parallel to serial converterன்னு சொல்றோம். இதுல வந்து n செலக்ட் லைன்ஸ் இருக்கும். டிசைன் 2x1 மக்ஸ். இப்போ 2x1 மக்ஸை டிசைன் பண்ணணும் அப்படின்னா இப்போ 2x1 மக்ஸுக்கு ரெண்டு இன்புட் வேணும், ஒரே ஒரு அவுட்புட் வேணும், ஒரு செலக்ட் லைன்ஸ் வந்து எப்பயுமே இன்புட்ஸை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ 2n நம்பர் ஆஃப் நம்ம இன்புட் லைன்ஸ் கொடுத்தா அதான் பவர்ல இருக்கிறது தான் செலக்ட் லைன்ஸ். ஒன்லி ஒன் செலக்ட் லைன்ஸ் தான் இங்கே கொடுப்போம் 2x1 மக்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னா பிளாக் டயக்ராம் ஆஃப் 2x1 மக்ஸ். ஸோ பிளாக் டயக்ராம் ஆஃப் 2x1 மக்ஸ்ல ரெண்டு இன்புட் கொடுப்போம், ஒரே ஒரு செலக்ஷன் லைன், ஒரே ஒரு அவுட்புட். ஸோ இப்போ ட்ரூத் டேபிள் என்னன்னா ஜீரோ கொடுக்குறப்போ I0 வந்து செலக்ட் ஆகும், 1 கொடுக்குறப்போ I1 வந்து செலக்ட் ஆகும். ஸோ பூலியன் எக்ஸ்பிரஷன் என்னன்னா y is equal to S0 bar I0 plus S0 I1. S0 barங்கிறது 0 கொடுக்குறப்ப I0 செலக்ட் ஆகும், S0னா 1. ஸோ 1 கொடுக்குறப்போ I1 செலக்ட் ஆகும். இதோட சர்க்கியூட் டயக்ராம் என்னன்னா S0 I0 I1. So y is equal to S0 bar I0 plus S0 I1. ஸோ ரெண்டு AND கேட்ஸ், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணி ஒரே ஒரு OR கேட், அதுதான் அவுட்புட். டிசைன் 4x1 மக்ஸ். 2x1 மக்ஸ் டிசைன் பண்ண மாதிரி தான் சிமிலர்லி 4x1 மக்ஸ். 2x1ல ரெண்டு இன்புட் லைன்ஸ், ஒரு அவுட்புட். ஸோ இங்கே வந்து 4 இன்புட்ஸ் வேணும், ஒரே ஒரு அவுட்புட். ஸோ 2 இன்புட் லைன்ஸ் வேணும், அப்போ நம்பர் ஆஃப் செலக்ஷன் லைன்ஸ் வந்து 2.
இதோட பிளாக் டயக்ராம் என்னன்னா 4 இன்புட்ஸ் கொடுப்போம், 2 செலக்ஷன் லைன்ஸ், yங்கிறது அவுட்புட். இதோட ட்ரூத் டேபிள் எப்படின்னா 0 0 காம்பினேஷன் நம்ம தரப்போ I0 மட்டும்தான் அவுட்புட்டா வரும். ஸோ 0 1 காம்பினேஷனுக்கு I1, 1 0 காம்பினேஷனுக்கு I2 and then 1 1 காம்பினேஷனுக்கு I3. ஸோ y is equal to S0 bar S1 bar I0 plus S0 bar S1 I1. ஃபர்ஸ்ட் இருக்கிறது 0 0 காம்பினேஷன், அடுத்து 0 1 காம்பினேஷன், நெக்ஸ்ட் S1 S0 பார் I2ங்கிறது 1 0 காம்பினேஷன், அடுத்து S1 S0 வந்து 1 1 காம்பினேஷன்ல I3. சிமிலர் டு 2x1 mux 4x1 mux அதே மாதிரி டிசைன் பண்ணணும். ஸோ 2x1 muxல நம்ம 2 AND கேட் யூஸ் பண்ணோம், 2 AND கேட்டையுமே கம்பைன் பண்ணி ஒரே ஒரு ஆர் கேட். ஸோ இங்கே என்னன்னா 4x1 muxல 4 AND கேட் யூஸ் பண்ணுவோம், 4ஐயும் கம்பைன் பண்ணி லாஸ்டா ஃபைனலா ஒரே ஒரு ஆர் கேட் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ 8x1 mux 16x1 mux 32x1 mux எவ்வளோ பெரிய மக்ஸை கூட இதே ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி தான் டிசைன் பண்ண முடியும். Thanks for watching this Easy Orbit YouTube channel. Kindly do share, subscribe and hit like button. Stay tuned for more videos.